பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் ஓணம் ஹாலிடே வந்துச்சு. அதனால் வெக்கேஷனுக்கு நாங்கள் போயிருந்த பிளேஸ் தான் மூணார். மூணாரில் போனதுமே எங்கள் ரிலேஷனோட வீட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு போயிருந்தோம். ரிலேஷனோட வீடு ரொம்பவே அழகாக எஸ்டேட்டுக்குள்ளாடி இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே ரொம்ப ஜில்லுன்னு ரொம்ப தணுப்பாக இருந்துச்சு. வீடு ரொம்ப அழகாக இருந்துச்சு. 150 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் கட்டிட்டு போன வீடு. ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக, பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே ரொம்ப ஜில்லுன்னு தணுப்பாக இருந்துச்சு. எங்களால் தணுப்பு தாக்கு பிடிக்கவே முடியலை. ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளாடியே ஃபயர் போடுறதுக்கான பிளேஸ் இருந்துச்சு. அங்கே பாருங்கள், விறகெல்லாம் வெட்டி ஹஸ்பண்ட் ஃபயர் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபயர் போட்டு ஃபயருக்கு முன்னாடி எல்லாருமே உட்காந்தோம். இல்லாட்டி இந்த தணுப்பு நம்மளால் தாக்கு பிடிக்கவே முடியாது. நம்ம என்னென்னா, நம்ம ஊரில் சூடு தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏசி வைக்கிறோம். அங்கே என்னென்னா, அவங்க தணுப்பு தாக்கு படிக்கிறதுக்காக ஃபயர் பண்ணி அவங்க வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ரொம்ப புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. ஃபயர் பண்ணி அப்படியே தூங்கிட்டோம். ஃபயர் பண்ணதுனால தூங்குறதுக்கு ஈஸியாகவே இருந்துச்சு. ரூம் எல்லாமே கொஞ்சம் ஹாட் ஆகிடுச்சு. ஸோ எங்களால் தூங்க முடிஞ்சிச்சு. ஃபயர் பண்ணலாட்டி கண்டிப்பாக எங்களால் தூங்க முடிஞ்சிருக்காது. ரொம்பவே புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. ஒன் டே ரிலேஷனோட வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நாங்கள் கிளம்பிட்டோம் மூணாரை சுற்றி பார்க்குறதுக்காக. சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே நாங்கள் மூணார் சிட்டிக்குள்ளாடி ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். அப்படியே என்ஜாய் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.